Hello friends, assalamu alaikum. Hope you all are doing good. இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ் வந்து பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பர்ஃபெக்டான பூரியை இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறன்றத சின்ன சின்ன டிப்ஸோடு தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பூரினாலே நம்ம சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரக்காட்டியும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஃபுட் இல்லையா? ஸோ இந்த பூரியை செய்யும் போது நம்ம விடக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸில் வந்து இந்த பூரி சக்ஸஸாக வராமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படியான மிஸ்டேக்கள் ஏதாவது இருந்தால் இந்த வீடியோ சால்வ் பண்ணணும்னு ஒரு ஹோப்பில் இந்த வீடியோ நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி பூரி ரெசிபி வந்து எல்லாருக்குமே ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் நான் மைதா மா யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி 2 கப் அளவுக்கு மைதா மா எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துருக்கேன். நம்ம ரவா செய்யக்கூடிய ரீசன் என்னன்றதை நான் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்கொள்வோம். மெயினாக நம்ம இதில் சேர்த்துக்கூடிய இந்த ஆயில் வந்து இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிறக்காட்டி ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் சேர்க்கணும். வாட்டர் வந்து நம்ம நார்மல் வாட்டர் சேர்த்தாலே போதும். வாட்டர் எப்பயும் சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சமாகவும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாவோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து தான் பூரியை வந்து சக்ஸஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டைம் வந்து கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டோன்னா அந்த வாட்டரில் அந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பின்னாடி தான் மறுபடியும் கொஞ்சம் வாட்டர் சேர்க்கணும். அந்த மாதிரி கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து இந்த மாதிரி மாவை நல்லா டைட்டாக வர மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சமாக வாட்டர் சேர்த்தா கொஞ்சம் ஸ்மூத்தான டோவாக கிடைக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லையா? ஸோ இந்த டைமில் வந்து மாவுக்கு வாட்டர் சேர்க்குறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த மாவு பார்த்தாலே புரியும், சரியாக நல்லா டைட்டாகவும் இருக்குது, அதே மாதிரி பிசைறதுக்கு கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்குது. எந்த அளவுக்கு பூரியோட மாவு வந்து நல்லா டைட்டாக ஹார்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதில் ஆயிலும் அப்சர்வ் ஆகாமல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மாவோட கன்சிஸ்டன்சியை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணும்போது இந்த மாதிரி உடைஞ்சி வர மாதிரி இருக்கணும். ஸ்மூத்தாக செப்பரேட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த டோவை வந்து ஜாஸ்தி நேரம் பிசையணுன்னெலாம் அவசியமே இல்லை. எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டான கன்சிஸ்டன்சி வரும்போதே நீங்கள் டோவை வந்து பிசைறதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் இந்த டோ வந்து ஸ்மூத்தாக கொண்டு வரது ட்ரை பண்ணினாலும் உங்களுக்கு இந்த டோ வந்து அந்த பொலிஷான ஒரு டோவாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி ஒரு கவர் பண்ணி அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோம். 15 மினிட்ஸு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முன்னாடி வச்சதுக்கும் இப்போ வச்சதுக்கும் டோ வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த பூரிக்கு வந்து நம்ம ஜாஸ்தி வாட்டர் எட் பண்ணி அதை வந்து நல்லா சாஃப்ட் டோவாக எடுத்து அந்த சாஃப்ட் வராமல் இந்த மாதிரி ரெஸ்ட்டில் விட்டு வரக்கூடிய சாஃப்ட்டு தான் இந்த பூரிக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு தேவையான சைஸில் மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக வந்து செப்பரேட் பண்ணிக்கொள்வோம். இன்றைக்கி 2 கப் மாவில் நான் எடுத்திருக்க போல்ஸில் சைஸுக்கு வந்து ஒரு 13 பூரிஸ் மாதிரி எனக்கு இன்றைக்கி வந்திருக்கு. இதே வந்து நம்ம இப்போ ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரோல் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து ஃப்ளார் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு வீடியோலையும் வந்து ஆயில் யூஸ் பண்ணாதீங்கன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதில் ரீசன் என்னென்னா நம்ம ஆயில் யூஸ் பண்ணினோன்னா நம்ம அதை ஃப்ரை பண்ணியோ இல்லாட்டி நம்ம ரொட்டியோ எதுவும் சரி பேக் பண்ணி எடுக்கும் போது எடுத்த உடனே சாஃப்டாக இருக்கும். அதை வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வந்து லேட் ஆகி அது நல்லாவே ஹார்டாக கொடுக்கும். அதனால தான் வந்து ஆயில் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளார் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ நான் வீடியோவில் காட்டுற திக்னஸில் மாதிரி ஒவ்வொரு பூரி மாவே இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கொள்வோம். நார்மலாக பூரி வந்து நம்ம ரோல் பண்ணிகிட்டே ஃப்ரை பண்ண மாட்டோம். எல்லாமே ரோல் பண்ணி வச்சுட்டு தான் ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். பூரியை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு வேலை செஞ்சுட்டே ஃப்ரை பண்ண முடியாது. அதனால பூரியை கிட்ட இருந்தே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சுட்டே வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணக்கூடிய எல்லா பூரியுமே வந்து எந்த ஒரு மடிப்புகளும் வராமல் கொஞ்சம் ஃப்ளார் எட் பண்ணி இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இது ரோல் பண்ணும்போதே வந்து ஆயிலே வந்து ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருங்க. ஆயில் வந்து மெயினாக நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமை பார்க்க கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். பூரி எல்லாமே ஃப்ரை பண்ணி முடியும் வரக்காட்டியும் ஃப்ளேம் வந்து மீடியம்லேருந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பின்னாடி நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு பூரியாக ஃப்ரை பண்ணிடுவோம். நீங்கள் ஒவ்வொரு பூரியாக ஃப்ரை பண்ணும்போது இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ளார் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா ஆயிலும் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும்.
ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு முன்னாடி நம்ம பூரி மாவு அதில் சேர்த்துருக்கோம். பூரி மாவு போட்ட உடனே நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூனால் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க எல்லா சைடுமே. அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது தான் வந்து அந்த பூரி வந்து நல்லா ஊதி வாரத்துக்கு லேசாக இருக்கும். பூரியோட ஃப்ரையிங் டைம் வந்து குயிக்கான டைம்ன்றதுனால ஒரு சைடு வந்து ஃபுல்லாகவே ஃப்ரை ஆகினதுக்கு பின்னாடி மறு சைடை வந்து நீங்கள் டர்ன் பண்ணி போட்டுருங்க. பூரி செய்யும்போது நம்ம அது கோல்டன் ப்ரௌன் வரக்காட்டியும் வெயிட் பண்ணணுன்றதுக்காக வேண்டி ஆயிலே வச்சு திருப்பி போட்டிருப்போம். அப்படி செய்யாதீங்க. ஏன்னா அப்படி செஞ்சிங்கன்னா ஆயில் வந்து அதில் நிறைய அப்சர்வ் ஆகி சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் பூரி மாவை ஆயிலில் போட்டதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா ஸ்பூனால் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு ஃபியூ செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஆயில் வந்து அப்படியே வந்து சைலண்ட் ஆகிரும். ஸோ அதோட ரீசன் என்னன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே குக் ஆகிடுச்சுன்னு தான் அதோட ரீசன் வந்து. ஸோ இந்த டைமில் திருப்பி போட்டுருங்க. ஸோ நீங்கள் 2 சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணும்போது அந்த ஆயில் வந்து கம்ப்ளீட்டாகவே சைலண்ட் ஆகிரும். ஸோ இந்த டைமில் பார்த்து நீங்கள் பூரியை பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸ்பெஷலாக பூரி வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி அதில் சூடு ஆறிட்டு வரும்போதே அதில் கலரும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் கலரை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணுறதுக்கு அவசியமே இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பூரியுமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பூரியுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரை பண்ண பூரியெல்லாம் எந்த மாதிரி இருக்குன்றத நீங்கள் வீடியோலேயே பார்க்குறீங்க. ஃப்ரை பண்ணும்போது எந்த அளவுக்கு ஏர் ஃபில் பண்ண மாதிரி உப்பியாக இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போயுமே இருக்குது. எல்லா பூரியுமே நல்லா சாஃப்டாகவும் அதே மாதிரி நல்லா அழகாகவும் வந்திருக்கு. நார்மலாக நம்ம மாவு மட்டும் யூஸ் பண்ணி இந்த பூரியை ஃப்ரை பண்ணினோன்னா ஃப்ரை பண்ணும்போது நல்லா உப்பியாக வரும். நம்ம பேனில் அதை ரிமூவ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே ஃப்ளட் ஆகிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ரவா சேர்க்குறோம். ரவா யூஸ் பண்ணி செய்யும்போது இந்த மாதிரி நம்ம பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி இந்த பூரி வந்து ஃப்ளட் ஆகாமல் அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரி அந்த ரவா வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ரவா யூஸ் பண்ணதுனால நான் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாலுமே கூட எல்லா பூரியுமே வந்து நல்லா உப்பலாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய மேலே இருக்கிற டெக்ஸ்சரும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃப்ளேக்கி டெக்ஸ்சர் மாதிரி இருக்கும். அதுவும் வந்து சும்மாவே சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட சாஃப்ட்னஸையும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லேட்டாகி சாப்பிட்டாலும் கூட அது சாஃப்ட் வந்து அதே மாதிரியே இருக்கும். உங்களுக்கு பூரியை பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். வந்து நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி செய்யும்போது நம்ம பூரி வந்து சக்ஸஸ் ஆகிரும். ஸோ வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். See you soon. Thank you.